வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆரணி பேரூராட்சி மன்ற அவசர கூட்டத்தில் அதிகாரிகளுடன் திமுக கவுன்சிலர்கள் காரசாரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி மன்ற அவசர ஆலோசனை கூட்டம் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சுகுமார், நியமனக்குழு உறுப்பினர் கண்ணதாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அனைவரையும் செயல் அலுவலர் அபுபக்கர் வரவேற்றார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட திமுகவை சேர்ந்த 11வது வார்டு உறுப்பினர் ரகுமான் கான், 13வது வார்டு உறுப்பினர் பொன்னரசி மற்றும் 8வது வார்டு உறுப்பினர் முனுசாமி, 9வது வார்டு உறுப்பினர் சுஜாதா உள்ளிட்டோர் அவசர கூட்டத்தில் வரி விதிப்பு உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் 11வது வார்டில் எரிவாயு தகன மேடை அமைக்க தகுதியற்ற மண் உள்ள நிலத்தில் பணி செய்யக்கூடாது என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் அப்பணியை ஏதோ ஒரு காரணத்தால் நிறைவேற்ற கூறும் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயல் அலுவலரிடம் மேற்கண்ட வார்டு உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் மேற்கண்ட உறுப்பினர்கள் உள்பட சிலர் பேரூராட்சி மன்ற அவசர கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்டனர். இப்பிரச்சனையால் அவசர கூட்டத்தில் பதட்டமும் பரபரப்பும் நிலவியது. என்னோட 11வது வார்டு கவுன்சிலர் சரிங்களா, தளபதி ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் விதத்துல தான் ஆரணி பேரூராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 14வது வார்டுல அது ஒதுக்குப்புறமா இருக்கிற பகுதியில கேஸ் அடுப்பு எரிவாயு மேடைன்னு ஒரு டெண்டர் விட்டாங்க. அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா காலம் எடுக்கிறாங்க. மொத்தமே தண்ணி ஊறி சாயில் டெஸ்ட் காமிச்சா அந்த இடம் தரம் இல்லைன்னு சொல்லிட்டு சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் ஜேவி மூலியமா சொல்லியிருக்காங்க. இப்போ உடனே நீங்க அந்த சைட்ல வந்து பாருங்க, நீங்க தயவு செஞ்சு அந்த சைட்ல பாருங்க, 10 அடிக்கு குப்பை தான் இருக்கு. அது வீடியோ பாருங்க. ஒரு பட்சமா தலைவர் ஆட்சிக்கு கலவரம் ஏற்படுத்தும் தான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க 3 வருஷமா. ஆனா இது தலைமைக்கு கொண்டு போனோம், அது எப்படி கொண்டு போகுதுன்னு தெரியல சரிங்களா. இது ஒரு ஆட்சியை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும் விதமா தான் இருக்காரு. அபுபக்கர் என்ற ஈவோ வந்து ஹெட்லருக்கா இருந்து இப்பதான் ப்ரமோஷன் ஆயிட்டு ஆரணி பேரூராட்சிக்கு முதல் கட்டமா வந்திருக்காரு. ஆனா வந்த 3-4 மாசத்திலேயே ஏகப்பட்ட போலியான பில்கள் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. இதுதான் வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து சின்னவரும் சேர்ந்து இந்த ஆரணி பேரூராட்சி தனிப்பட்ட கருத்தை கொஞ்சம் முன்ன வச்சு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். இது வந்து 11வது பேரூராட்சி, முதல்நிலை பேரூராட்சி. இது ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாதுங்க. சுத்தி 15 வார்டு இருக்கு. 15 வார்டுல இந்த ஒரு 3 வருஷத்துல ஒரு சின்ன வேலை கூட கிடையாது. என் பேர் சுஜாதா. இது வந்து என் வார்டுல ஒரே ஒரு சின்ன வேலை கூட நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் காவா கல்லகை தெருல இருக்கு. அந்த காவா இடிஞ்சு குழந்தைங்களா விழுறாங்க, எவ்வளவு பேர் முதியோர்களா விழுறாங்க. அது கேட்டு வேலைக்கு 15 ஃபைனான்ஸ்ல இருக்குன்னு சொல்லி கூட எவ்வளவு கேட்டோம். ஆனா இவங்க வந்து அவரு சம்பந்தப்பட்டவங்க, தலைவர் யார் சொல்றாரு அவரு தான் வைக்கிறாங்க. இங்க இருக்கிற உண்மை கேட்கறவங்களுக்கு நியாயத்தை கேட்கற கவுன்சிலர் இங்க வேலை கிடையாது. அவங்க சாதகமான கவுன்சிலர் வேலை வார்டு மட்டும்தான் வேலை நடக்குது. இதுல முக்கியத்துவம் என்னன்னா, கான்ட்ராக்ட் யாரு காசு கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் எது விடுறாங்க, அது மேலதான் போராடுறாங்க தலைவர். ஊர்ல என்ன நடக்குது, காவா பார்க்கலாம், குப்பை வரலாம், ஒரு சுகாதாரமே இல்லாத ரோடு இருக்குது, ஒரு இடத்துல குப்பைங்களும் காவாகலாம், அதுக்கெல்லாம் தலைவர் கிடையாது தலைவர். கவுன்சிலருக்கு யாரு கான்ட்ராக்ட்காரங்க, யாரு கமிஷன் கொடுக்குறாங்க, யார் பக்கம் சாதகமா போலாம், அதுதான் போகுது. அதை கேட்கற எங்களுக்கு தீர்மானத்துல வைக்கிறாங்க. சரி பேசிட்டு வெளியே அனுப்பிச்சு தீர்மான புக் எடுத்து வீட்டுல எடுத்து மேட் புக் அவங்களே எழுதுறாங்க மாத்தி. அது கேட்டா எழுதி போயிடுறாங்க தலைவர் அம்மா. தீர்மானத்தை வச்சதா ஓகேன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு தீர்மான நோட்டு எடுத்து வீட்டுல எழுதுறாங்களாம். அதுக்கு ஆப்போசிட் எழுதி வந்துக்கிறாங்க. இந்த வேலை கேட்டா எழுதி போயிடுறாங்க. இந்த மாதிரி எந்த பேரூராட்சியும் நடக்காது. இந்த கவனம் வந்து கலெக்டருடைய கவனத்துக்கு போய் உரிய தீர்மானம் ஏன் எடுத்துன்னு போனா மழை பெய்யுது வீட்டுக்கு எடுத்துன்னு போறேன்னு கேக்குறாங்க. அதுக்கு மேல தீர்மானத்துக்கு ஏன் வீட்டுக்கு எடுத்து எழுதுன்னு கேட்டா மழை பெய்யுது அது மாதிரி வீட்டுக்கு எடுத்துன்னு போனாங்க தலைவர் அம்மா. அதை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. கவுன்சிலர் 8 பேர் வந்தாலும் 15 பேர் வந்த மாதிரி கணக்கு காட்டி வர்றாங்க. இதெல்லாம் கலெக்டருடைய நாலேஜுக்கும் முதலமைச்சர் நாலேஜுக்கும் போய் எங்க ஊருக்கு ஒரு விடிய காலம் வரணும்.